தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர் புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்டா ஈக்குவேஷன் கண்டினியூட்டி இது எல்லாமே எதுல இருந்து பார்த்தோம்? பாஸ்கல்ஸ் லால இருந்து பார்த்தோம், கரெக்டா? ஸோ பாஸ்கல்ஸ் லா, ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்தது பெர்னாலிஸ் பிரின்சிபல் இருந்து பார்க்கணும். ஓகே, பெர்னாலிஸ் பிரின்சிபல். ஸோ பெர்னாலிஸ் பிரின்சிபல் எதை மீன் பண்ணியிருக்கு, எதை சொல்லுது பார்க்கலாம். Okay, just a minute. If anyone is in a live, okay. Fluid flow is a complex phenomenon. ஸோ ஒரு ஃப்ளூயிட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிக்கலான விஷயம், காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன். பட் we can obtain some useful properties for steady or streamline flows. ஸோ ஸ்டெடி ஃப்ளோ, ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க, யூசிங் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷனை வச்சும் நம்மளால சொல்ல முடியும். கன்சிடர் எ ஃப்ளூயிட் மூவிங் இன் எ பைப் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஒரு பைப் இருக்குது, ஆனால் அந்த பைப்பு ஒரே கிராஸ் செக்ஷனில் இல்லாமல் திடீர்னு பெருசாக இருக்குது, அப்புறம் சப்பையாக இருக்குது, இந்த மாதிரி வேரியிங் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பைப்பில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. லெட் த பைப் பி at varying height as shown in figure 9.9. So figure 9.9 எங்க இருக்கு? Okay. So இங்க area of cross section A1, இங்க area of cross section A2. இங்க height H1, இங்க height H2. So height different இருக்கு, area of cross section different இருக்கு. இங்க சின்னதா இருக்கு, இங்க அதிகமா பெருசா இருக்கு. ஓகேவா? ரொம்ப கொஞ்சமான அளவுல பட் வித்தியாசம் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். We now suppose that an incompressibility fluid is flowing through the pipe in a steady flow. So இதில் நம்ம என்ன பண்றோம்? The incompressible fluid steady flowல இருக்கிறதா நினைக்கிறோம். Its velocity must change as a consequence of equation of continuity. So equation of continuity உடைய consequence-ஆ இங்க இப்பதான் நம்ம பார்த்தோம் equation of continuity-னா என்னன்னு சொல்லிட்டு. So equation of continuity உடைய consequence-ஆ இங்க velocity கண்டிப்பா என்ன change ஆகும். A force is required to produce this acceleration. So இந்த ஆக்சிலரேஷன் அதிகமாகணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும், which is caused by the fluid surrounding it. ஸோ அந்த ஃபோர்ஸ் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த ஃப்ளூயிடை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ல இருந்து கிடைச்சிருக்கும். த ப்ரெஷர் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன். ஸோ ப்ரெஷரும் அதே மாதிரி தான் கீழ்ப்பகுதியிலையோ மேல் பகுதியிலையோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழ்ப்பகுதியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மேல் பகுதியில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். வேற வேற ரீஜனில் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் இஸ் எ ஜெனரல் எக்ஸ்பிரஷன் that relates the pressure difference between 2 points in a pipe to both velocity changes, kinetic energy changes, and elevation, height changes, potential energy changes. So elevation change ஆகுது அப்படின்னா potential energy கண்டிப்பா அதனால சேஞ்ச் ஆகும், ஏன்னா ஹைட்டை பொறுத்து potential energy மாறும். ஓகேவா? mgh தானே சொல்லுவோம் வழக்கமாக. நம்ம potential energyக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? P is equal to mgh. ஸோ அதனால ஹைட்டை பொறுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வெலாசிட்டின்றது கைனடிக் எனர்ஜி, half mv ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ வெலாசிட்டியை பொறுத்து கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃபைன். The Swiss physicist Daniel Bernoulli developed this relationship in 1738. ஸோ 1738ல தான் இந்த ரிலேஷனை அவர் முதல்ல ப்ரப்போஸ் பண்றாரு. கன்சிடர் த ஃப்ளோ அட் 2 regions. ஸோ 2 ரீஜன்ல நம்ம ஃப்ளோ நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஒன்று பிசி, இன்னொன்று டிஇ. ஸோ பிசின்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன், டிஇன்றது செகண்ட் பொசிஷன். ஓகேவா? ஃபைன். Consider the fluid initially lying between B and D.
ஸோ அந்த ஃப்ளூயிட் எங்க இருக்குன்னா BD இந்த இடத்துக்கும் நடுவில் தான் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும். இன் அன் இன்ஃபினிட்சிமல் டைம் இன்டர்வல் ΔT. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு டைம் இன்டர்வல் ΔT, திஸ் ஃப்ளூயிட் வுட் ஹாவ் மூவ்டு. ஸோ இந்த ஃப்ளூயிட் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 செகண்ட்குள்ளார எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது இந்த மாதிரி, அல்லது 1/10 செகண்ட்குள்ளார. சப்போஸ் V1 இஸ் த ஸ்பீட் அட் B அண்ட் V2 அட் D. ஸோ பின்ற பாயிண்ட்லையும் டின்ற பாயிண்ட்லையும் சேம் ஸ்பீட் கிடையாது. பில V1 அப்படின்ற ஸ்பீட்ல இருக்கு, டின்ற பாயிண்ட்ல V2 அப்படின்ற ஸ்பீட்ல இருக்கு. தென் ஃப்ளூயிட் இனிஷியலி அட் B has moved a distance V1 into ΔT. ஓகே, பின்ற பாயிண்ட்ல எவ்வளவு தூரம் அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகும்னு கேட்டா இனிஷியலா V1 into ΔT அளவுக்கு மூவ் ஆகும். அட் 2C V1 ΔT is small enough to assume constant cross section along BC. ஓகே, BCல cross section கான்ஸ்டன்டா இருக்கதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். ஃபைன். ஸோ இந்த டயக்ராமை இங்கேயே கொடுத்துருக்கலாம். டயக்ராமை வச்சு சொல்லும் போது தான் பில இருந்து சி வரைக்கும் பாருங்க, பில இருந்து சி வரைக்கும் இந்த இடத்துல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை, கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா V1 into ΔT அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஸ்பீடா இருக்கும் இல்லையா, மோஷன், ஃப்ளூயிடோடைய மோஷனா இருக்கும். சரி, இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த சேம் இன்டர்வல் ΔT the fluid initially at D moves to E. ஸோ அதே டைம் இன்டர்வல்ல டில இருந்து இ வரைக்கும் ஃப்ளூயிட் ΔTன்ற டைம்ல மூவ் ஆகுது. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டில இருந்து இ வரைக்கும், டில இருந்து இ வரைக்கும் இவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. இப்போ இங்க அதிகமா மூவ் ஆகுது இல்ல, நிறைய ஏரியா இருக்கு, ஏரியா அதிகமா இருக்கு. இங்க ஏரியா கம்மியா தான் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? V2 into ΔT, ஆனா ஏரியா கம்மியா இருக்கு. ஏரியா கம்மியா இருந்தாலும் சேம் குவான்டிட்டி தான் மூவ் ஆயிருக்கும். ஏன்னா ஏரியா அதிகமா இருக்கு, ஏரியா அதிகமா இருக்கு. ஐ மீன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஐ எம் டாக்கிங் அபவுட் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஹைட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பைப்புடைய லென்த் இங்க கம்மியா இருக்கு, ஆனா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கும். இங்க லென்த் அதிகமான அளவுல வாட்டர் பாஸ் ஆகிற டைம் ΔTன்னு எடுக்கிறோம், பட் கம்மியான கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருக்கும். ஓகே, pressures P1 and P2 act as shown on the plane phases of area A1 and A2, binding the two regions. The work done on the fluid at left end BC is W1 is equal to, so left endல எவ்வளோ ஒர்க் டன் ஆயிருக்கும் அப்படின்னா BCன்ற எண்டில் P1 A1 into V1 ΔT which is equal to P1 into ΔB அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதை மல்டிபிள் பண்ணி மொத்தமாக நம்ம என்ன சொல்லலாம், P1 into ΔV அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஈக்குவல். Since the same volume ΔV passes through both the regions from the equation of continuity. So equation of continuity பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா அந்த பாயிண்ட்ல சேம் நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் தான் மூவ் ஆகும், சேம் நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் தான் மூவ் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ இந்த ரீஜன்லயும் சரி அந்த ரீஜன்லயும் சரி ஒரே டைம் இன்டர்வல்ல ஒரே அளவுல தான் என்ன ஆகும், பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆயிருக்கும். அப்போ வால்யூம் சேமா இருந்திருக்கணும் இல்லையா. சேம் வால்யூம் passes through both the regions from the equation of continuity. The work done by the fluid at the other end DE is equal to, so இந்த DEன்ற பாயிண்ட் போர்ஷன்ல ஒர்க் டன் எவ்வளவு நடந்திருக்கும், W2 is equal to P2 into A2 into V2 into ΔT. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா P2 into ΔV அப்படின்னு எழுதிக்கலாமா. சரி, ஆர் the work done on the fluid is minus P2 into ΔV. ஸோ ஏன் மைனஸ்ல சொல்றாங்க, ஓகே. ஸோ the total work done on the fluid is W1 minus W2. ஒர்க் டன் ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் இந்த மாதிரி, அல்லது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒர்க் டன் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். W1 minus W2 is equal to P1 minus P2 ΔV. ஆக்சுவலாக P1 ΔV minus P2 ΔV, ரெண்டுத்துல இருந்து ΔVயை காமனாக வெளியில் எடுத்துட்டு P1 minus P2 into ΔVன்னு சொல்கிறோம். இது மைனஸ் இல்லை, ஜஸ்ட் ஹைஃபன் போட்டு எழுதியிருக்காங்க. Part of this work goes into changing the kinetic energy of the fluid. ஓகே, இந்த ஒர்க்ல கொஞ்சம் ஒர்க் என்னவா மாறும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிடா மாறும். ஃப்ளூயிடுடைய கைனடிக் எனர்ஜி அதிகமாக்குறதுக்கோ கம்மியாக்குறதுக்கோ யூஸ் ஆகும் இந்த ஒர்க். அண்ட் பார்ட் கோஸ் இன்டு சேஞ்சிங் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இன்னொரு பார்ட் எதுக்கு போகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை சேஞ்ச் பண்றதுக்காக போகுது. இஃப் த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் ரோ அண்ட் டெல் எம் இஸ் ஈக்குவல் டு ரோ A1 V1 ΔT, தட் இஸ் ரோ இன்டு ΔV is the mass passing through the pipe in time ΔT, then the change in gravitational potential energies. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ΔT அப்படின்ற ஸ்மால் டைம் இன்டர்வல்ல அந்த பைப்பு வழியா எவ்வளோ மாஸ்க்கு, சாரி
எவ்வளோ தூரம் இங்க பாஸ் ஆகுது, ஃப்ளூயிட் பாஸ் ஆகுது அப்படின்னா டெல்எம் இவ்வளோ மாஸ் பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மாஸ் எதுக்கு ஈக்குவல்னா ரோ இன்டூ டென்சிட்டி இன்டூ வால்யூம்க்கு. ஏன்னா உங்களுக்கு மாஸ்க்கு ஃபார்முலா தெரியும். ஐ மீன் சாரி, டென்சிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்ப மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம்? டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு சொல்லலாமா? ஸோ டென்சிட்டி இன்டூ வால்யூம். அதுதான் ரோ இன்டூ டெல்வின்னு எழுதுறாங்க. ஆர் ரோ A1 V1 del T அப்படின்னு எழுதலாம். சரி. Then the change in gravitational potential energy is gravitational potential energy எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகும்னு கேட்டா del U is equal to rho G into del V into H2 minus H1. ஏன்னா ஹைட்டை பொறுத்து potential energy ஐ மீன் gravitational potential energy மாறும். The change in its kinetic energy is del K is equal to half of rho del V into V2 square minus V1 square. Fine. இது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுலன்றதுனால நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். வழக்கமா நீங்க half mv ஸ்கொயர் தானே எழுதுவீங்க. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. பட் எம்முக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ரோ இன்டூ டெல்வின்னு எழுதலாமா? அதை எழுதியிருக்காங்க. இந்த ரோ இன்டூ டெல்வின்றது எம்முக்கான ஃபார்முலா. தென் வி ஸ்கொயர்னு இருக்குல்ல, அது இங்க ரெண்டு வேல்யூ வெலாசிட்டி இருக்கிறதுனால, ஸ்பீட் இருக்கிறதுனால V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். புரியுது தானே? Just a minute. I think no one is in a live, right? If anyone is in a live, comment me. Okay. We can employ the work energy theorem. ஸோ ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் இருக்கிற தியரம் ஆக்சுவலாக தெர்மோடைனமிக்ஸில் இருக்கும். சரியா? தெர்மோ கெமிஸ்ட்ரி ஆர் தெர்மோ ஃபிசிக்ஸ். ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் இருக்கிற தியரம் சாப்டர் 6ல இருக்கு. அதை நம்ம இங்கே எம்ப்ளாய் பண்ணலாம். டு திஸ் வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் அண்ட் திஸ் ஈல்ஸ் P1 minus P2 into del V is equal to half of rho into del V into V2 square minus V1 square plus rho G into del V H2 minus H1. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதியிருக்கோம், ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே ஒர்க் டனுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இது W ஒர்க் டனுடைய வேல்யூ தான் P1 minus P2 into del Vன்னு சொன்னோம். இது கைனடிக் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான் ஒர்க் எனர்ஜி தியரம். இது நீங்கள் யூனிட் 6ல பார்த்துருக்கலாம். சரி, we now divide each term by del V to obtain. So del V எல்லாம் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணா என்ன ஆகும்? del V கேன்சல் ஆகிடும். P1 minus P2 is equal to half of rho into del V இருக்கு, del V கேன்சல் ஆகிடும். rho into V2 square minus V1 square plus rho G into del V மட்டும் கேன்சல் ஆகும். H2 minus H1. We can rearrange the above terms to obtain. ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிலாம் எழுதலாம். அப்படி எழுதும்போது லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும்னா P1 plus half of rho V1 square plus rho GH1 is equal to P2 plus half of rho V2 square plus rho GH2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபேமஸ் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? திஸ் இஸ் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். சின்ஸ் 1 and 2 ரெஃபர் டு எனி டூ லொகேஷன்ஸ் அலாங் த பைப்லைன். ஒரு பைப்லைன்ல எந்த ஒரு ரெண்டு லொகேஷனையும் நம்ம 1 and 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். வி மே ரைட் த எக்ஸ்பிரஷன் இன் ஜெனரல் ஆஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெனரலாக எழுதிக்கலாம். P பிளஸ் ஹாஃப் ஆஃப் பி ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹச் இஸ் ஈக்குவல் டு எப்பயுமே கான்ஸ்டன்ட். அது ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி, தேர்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாயிண்ட்ல, அதாவது ஒரு பைப் லைன்ல எந்த ஒரு பாயிண்ட்ல, எந்த ஒரு போர்ஷன்ல, எந்த ஒரு செக்மெண்ட்ல நான் எடுத்துக்கிட்டாலும் அது எனக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. Okay. In words, the Bernoullis relation may be stated as follows. So, Bernoullis relation எப்படி நம்ம வேர்ட்ஸா சொல்ல முடியும்? பெர்னாலிஸ் தியரம் நம்ம வேர்ட்ஸா சொல்லணும்னா எப்படிலாம் சொல்லலாம்? இதை இங்க சொல்லியிருக்காங்க. Bernoullis, okay. As we move along a streamline, the sum of the pressure P, the kinetic energy per unit volume, rho V square by 2 or 1 by 2 into rho V square அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க, rho V square by 2. And the potential energy per unit volume, rho GH, remains a constant. புரிஞ்சுச்சா? Pressure P, kinetic energy rho V square by 2, அது என்னது? ஹைட்டை பொறுத்து
பொட்டன்ஷியல் எனர்ஜி ரோ ஜிஹெச். இந்த மூணுத்தையும் சம் பண்ணா அது அந்த ஸ்ட்ரீம் லைன்ல எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபைன். Note that in applying the energy conservation principle, energy conservation principle apply பண்ணும்போது, அதாவது எனர்ஜி எப்பயுமே என்ன ஆகாது, மாறாது இல்லையா? எனர்ஜி can neither be created nor be destroyed. You know that. So ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எனர்ஜி எப்பயுமே எப்படி இருக்கும்? வேற வேற ஃபார்முக்கு மாறும். ஓகே. There is an assumption that no energy is lost due to friction. இங்க ஃப்ரிக்ஷனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, லிக்விட் ஃப்ளோ ஆகுது ஒரு பைப் லைன்ல. ஸோ ஃப்ரிக்ஷனால எந்த ஒரு எனர்ஜியும் லாஸ் ஆகல அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். பட் இன் ஃபேக்ட் வென் ஃப்ளூயிட்ஸ் ஃப்ளோ சம் எனர்ஜி டஸ் கெட் லாஸ்ட் டியூ டு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளூயிடு அந்த பைப் லைனுக்குள்ளார போகும்போது அதனுடைய சர்ஃபேஸ்ல பட்டு கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோ போனதுக்கு அப்புறம் ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகே. This arises due to the fact that in a fluid flow, the different layers of the fluid flow with different velocity. So இதனால தான் different layer different velocityல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்திருக்கோம் இத இல்ல? These layers exert frictional forces on each other resulting in a loss of energy. So ஒரு லேயர் போகுது, அது பக்கத்துல இருக்கிற ரெண்டு லேயரை ஃப்ரிக்ஷனால தடுக்குது, ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி ஒரு லேயருக்குள்ளாரையும் எக்ஸர்ட் ஆகும்போது ஒட்டு மொத்தமா எனக்கு என்ன ஆயிடும்? ஜஸ்ட் a minute. ஒட்டு மொத்தமா எனக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் எனர்ஜி குறையும் இல்லையா? ஓகே. Okay. Just a minute. Sorry for this delay. This property of the fluid is called viscosity. So எந்த ப்ராப்பர்ட்டியை சொல்றாங்க? ஒரு fluid போகும்போது அந்த fluidல நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஒரு லேயர் இன்னொரு லேயரை மூவ் பண்ண விடாம தடுக்கிறது. அப்படி தடுத்துச்சுன்னா இதை என்ன சொல்றாங்கன்னா விஸ்காசிட்டின்னு சொல்றாங்க. அண்ட் இஸ் டிஸ்கஸ்டு இன் மோர் டீடைல் இன் ஏ லேட்டர் செக்ஷன். ஸோ இதுலயே லேட்டர் செக்ஷன்ல நம்ம விஸ்காசிட்டினா என்னன்னு தனியாவே பார்ப்போம். சரியா? The lost kinetic energy of the fluid gets converted into heat energy. So kinetic energy கொஞ்சமா லாஸ் ஆகுது இங்க ஃப்ரிக்ஷனால. அதெல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. Thus Bernoulli's equation ideally applies to fluids with zero viscosity. ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஐடியலா நம்மளுக்கு எது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஜீரோ விஸ்காசிட்டி இருக்கிற ஃப்ளூயிடுக்கு அப்ளை பண்றோம். ஆர் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஓகேவா? விஸ்கஸே இல்லாத ஒரு ஃப்ளூயிடா இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளூயிடுக்கு தான் நம்மளால பெர்னாலிஸ் தியரமை என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? Another restriction on application of Bernoulli's theorem is that the fluids must be incompressible. Fluid கண்டிப்பா என்னது? Incompressible அப்படின்னு சொல்றோம். As the elastic energy of the fluid is also not taken into consideration. In practice, it has a large number of useful applications and can help explain a wide variety of phenomena for low viscosity incompressible fluids. Fine. Bernoulli's equation also does not hold for non-steady or turbulent flow because in that situation velocity and pressure are constantly fluctuating in time. So டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா என்ன ஆகிட்டே இருக்கும்னா வெலாசிட்டியும் சரி ப்ரெஷரும் சரி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா அங்க ஒரு ஸ்டடி ஃப்ளோவா இருக்கலாம் ஆர் ஐ மீன் நான் ஸ்டடி ஃப்ளோவா இருக்கலாம் ஆர் டர்புலன்ட் ஃப்ளோவா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் டஸ் நாட் ஹோல்டு. ஸோ ஒரு ஸ்டெடி ஃப்ளோ இருக்கும் போது மட்டும்தான் பெர்னாலிஸ் அப்ளை பண்ண முடியும்.
விஸ்கஸ் லிக்விடுக்கு அப்ளை பண்ண முடியாது. நான் விஸ்கஸ் லிக்விடுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பலாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. When a fluid is at a rest, that is its velocity is 0 everywhere. ஓகே. ஒரு fluidடைய velocity எல்லா இடத்துலயுமே 0ன்னு வச்சுக்கோங்க. Everywhere. Bernoulli's equation becomes P1 plus rho GH is equal to P2 plus rho GH. ஏன்னா rho GH2. ஏன்னா இங்க என்ன இல்லைன்னா கைனடிக் எனர்ஜி இருக்காது இல்லையா? ஏன்னா இது ரெஸ்ட்ல இருக்கு. ஃபைன். P1 minus P2 is equal to rho G into H2 minus H1, which is same as equation 9.6. Fine. Speed of efflux அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. Torricelli law. I think so. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? இல்லை 20 minutes தான் ஆகியிருக்கு. சரி, just a minute. Okay, sorry for the inconvenience again. Speed of efflux, Torricelli law. So Torricelli lawனா என்ன? ஓகே, ஒரு கண்டெய்னருக்குள்ள லிக்விட் இருக்கு, அது வெளிவருது அப்படின்னா எவ்வளோ வேகத்துல வெளிவருது, எதை பொறுத்துலாம் இருக்கும் இதனுடைய வேகம். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான், கண்டிப்பா முடிச்சிட முடியும்னு நான் நினைக்கிறேன். The word efflux means fluid outflow. ஸோ fluid எப்பெல்லாம் ஒரு லிக்விடோ அல்லது கேஸோ வெளிவருதோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா effluxன்னு சொல்லுவோம். ஓகேவா? Torricelli discovered that the speed of efflux from an open tank is given by a formula identical to that of a freely falling body. ஸோ ஒரு ஃப்ரீ ஃபாலிங் பாடி எப்படி இருக்குமோ அதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஓப்பன் டேங்க்ல இருந்து எஃப்ளக்ஸ் இருக்கும், ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கன்சிடர் a tank containing a liquid of density rho. ஓகே, ஒரு லிக்விட் இருக்கு, அதனுடைய டென்சிட்டி ரோன்னு இருக்கு, அதை நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ளார எடுத்துக்கிட்டோம். ஓகே, வித் a small hole in its side at a height y1. ஸோ y1 என்ற ஹைட்ல ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கு ஃப்ரம் த பாட்டம். ஓகே, பாட்டம்ல இருந்து y1 அப்படின்ற ஹைட்ல ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கு, அது வழியா வெளியில வரப்போகுது ரோன்ற டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃப்ரம் த பாட்டம். See figure 9.10. The air above the liquid whose surface is at a height y2 is at a pressure P. From the equation of continuity we have V1 A1 is equal to V2 A2 இல்லையா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியை வச்சு நம்ம நிறைய ஈக்குவேஷனை எழுதிட்டு இருக்கோம். அதே மாதிரி V2 is equal to A1 by A2 into V1. ஓகேவா? இந்த A1 இந்த V2 தான் எனக்கு வேணும். அப்போ A2 ஈக்குவல் டு எனக்கு வந்து டிவைடு கொண்டு வரேன், V1 A1 by A2. ஓகே, சரி, இதுதான் ஒரு கண்டெய்னர், அதுல y1 அப்படின்ற ஹைட்ல இந்த ஹோல் இருக்கு, இது வழியா v1 ஸ்பீட்ல ஃப்ளூயிட் வெளியில வரப்போகுது. இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோனா A1, இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது A2ன்ற இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை விட இல்லையா? சரி, இங்க ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா PA இருக்குன்னு சொல்றாங்க, இங்க P2 இருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு Pன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன், டோட்டல் ஹைட் y2, அதுல ஹோலுடைய ஹைட் என்னன்னா y1. ஓகேவா? இது எல்லாமே தெளிவா இருக்கீங்க தானே? சரி, இந்த டயக்ராம்லயும் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களே. Torricelli's law, the speed of efflux V1 from the side of the container is given by the application of Bernoulli's
equation. If the container is open at the top to the atmosphere கூட ஓப்பன்ல இருக்கு, கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னா then V1 is equal to root of 2GH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? V1ன்றது இங்க இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான். அந்த ஹோல் வழியா எவ்வளவு வேகத்துல எஃப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்னா சொல்யூஷன் வெளியில வரும், ஃப்ளோ லிக்விட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 இன்டூ GH அப்படின்ற அளவுல போகும்னு சொல்றாங்க. சரி, அது எப்படின்றது தான் ஃபார்முலா டிரைவ் பண்ணி ஃபைனலா கொண்டுட்டு வர போறாங்க. இங்க டயக்ராம் இருக்கிறதுனால அது தியரிட்டிக்கலா முன்னாடியே கொடுத்தாங்க. 9.15 ஈக்குவேஷனை தான் நம்ம அங்க சொல்லிட்டு இருக்கோம். If the cross sectional area of the tank A2 is much larger than that of the hole உடைய large எப்படி hole உடைய area of cross section எப்படி இருக்கும், ரொம்ப 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 கம்மியா இருக்கும் A1, but A2 tank உடைய area of cross section அது ரொம்ப பெருசு. Then we may take the fluid to be approximately at rest at the top. So கண்டிப்பா அந்த fluid உடைய டாப்ல அது எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? சரி, that is V2 is equal to 0. Now applying the Bernoulli's equation at point 1 and 2 and noting that at the whole P1 is equal to PA. The atmospheric pressure we have from equation 9.12 PA plus half of rho V1 square plus rho G Y1 is equal to P plus rho G Y2. Okay. ஸோ இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதின ஈக்குவேஷன், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் கைனடிக் எனர்ஜி இல்லைன்னு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? பி பிளஸ் ரோ ஜி ஒய்2. இது எங்கன்னு கேட்டால் அந்த கண்டெய்னருடைய சர்ஃபேஸில் மேலே. ஓகேவா? இது எங்கன்னு கேட்டால் அந்த ஹோலில். இது ஹோலில் சின்னதா, இது அந்த கண்டெய்னருடைய சர்ஃபேஸில். ஓகேவா? taking y2 minus y1 is equal to h. So y2ல இருந்து, y2ன்றது என்னது, கண்டெய்னருடைய மொத்த லிக்விடுடைய ஹைட். y1ன்றது அந்த ஹோல் வரைக்கும், பேஸ்ல இருந்து ஹோல் வரைக்கும் இருக்கிற ஹைட். இந்த இடத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் அவங்க ஹெச்ல எடுத்துக்கிறாங்க. we have v1 is equal to root of 2gh plus 2 into p minus pa by rho. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே v1 அப்படின்னு எழுதி மீதி எல்லாத்தையும் அண்ணாண்ட கொண்டு போய் எழுதியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். when P is much more greater than PA. PAன்றது atmospheric pressure. ஓகே, அண்ட் இது கண்டெய்னருடைய ப்ரெஷர். Pன்றது கண்டெய்னருடைய ப்ரெஷர். கண்டெய்னருடைய ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. 2GH may be ignored. அப்போ 2GH நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம் இல்லையா? the speed of efflux is determined by the container pressure. அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை பொறுத்து இருக்காது, கண்டெய்னருக்குள்ளார இருக்கக்கூடிய ப்ரெஷரை பொறுத்து தான் அந்த லிக்விட் எவ்வளவு வேகமா வெளியில வரணும்ன்றது முடிவாகுது. such a situation occurs in rocket propulsion. ஸோ ராக்கெட்ல ப்ரொபல்ஷன், ராக்கெட் உந்தி தள்ளுது இல்லையா, நெருப்பு வெளியில வந்து ராக்கெட்டை வேகமா மேலே தள்ளுதுல, இதுல இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா வேகமா நெருப்பு வர்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, ராக்கெட் கீழே இருந்து மேலே போகுது. on the other hand, if the tank is open to the atmosphere, if the tank is open to the atmosphere, then P is equal to PA. ஸோ கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்குள்ள இருக்கும். எப்போ கண்டெய்னர் ஓப்பனர்ல இருந்தா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ப்ரெஷரும் ஒன்று தான், ஏன்னா ஓப்பன்ல இருக்கு. கண்டெய்னர் க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி க்ளோஸ்டு கண்டெய்னர்ல இருக்கிற அந்த சுச்சுவேஷன் தான் எதுல இருக்குன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கிற ப்ரெஷரையும் யூஸ் பண்றோம், ஓப்பன் கண்டெய்னர் இருக்கிற ப்ரெஷரையும் நம்ம யூஸ் பண்றோம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்ன்றது டிஃப்ரெண்ட். ஓகே, v1 is equal to root of 2gh. இதுதான் நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்த ஃபார்முலா. this is also the speed of freely falling body. ஆக்சுவலா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆவது ஃப்ரீயா ஃபால் ஆனா, எங்கேயாவது இருந்து தூக்கி போடுறோம் கீழே விழுது அப்படின்னா கிராவிட்டியால, அதனுடைய ஸ்பீடும் இதே தான் இருக்கும், root of 2gh தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஈக்குவேஷன் 9.15 represents டாரிசெல்லி லா. ஸோ இந்த ஈக்குவேஷன் 9.15 தான் நம்மளுக்கு டாரிசெல்லி லாவையும் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்தது டைனமிக் லிஃப்ட்னு ஒன்று இருக்கு. ஏரோப்ளேனுடைய விங்ஸ்லாம், ஏர்கிராஃப்ட்னாலும் ஏரோப்ளேன்னாலும் ஒன்று தான் இல்லையா? ஏர்கிராஃப்டுடைய விங்ஸ்லாம் எப்படி செயல்படுது, அது எப்படி காத்தால மேலே போகுது, அப்புறம் கீழே வருது, பிரேக்லாம், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது விஸ்காசிட்டியும் கொடுத்துருக்காங்க. சரி, லெசன் கொஞ்சம் பெருசு தான், கொஞ்சம் டைனமிக் லிஃப்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஆல்.